பெஞ்சல் புயல் நெருங்கி வரும் நிலையில் பலத்த காற்று வீசுவதால் சென்னை வேளச்சேரி கிண்டி இடையே உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு தெருவில் மின்சார கம்பம் திடீரென முறிந்து விழுந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணல? காற்றின் தீவிரம் சென்னையில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு தெருவில் மின்கம்பம் ஒன்று சற்று முன்பாக சரிந்து விழுந்தது. அடியோடு பெயர்ந்து அந்த கம்பம் விழுந்த நிலையில் பெரும் சத்தத்தோடு அங்கு விழுந்த மின்கம்பத்தை பார்த்து அருகில் இருந்த பெண்கள் அலறி அடித்து ஓடியிருந்தார்கள். அந்த மின்கம்பம் பல ஆண்டுகளாக பழமையான மின்கம்பமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. எனவே மின்கம்பத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையினை விடுத்து வந்திருக்கின்றார்கள் அந்த பகுதி மக்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இன்று அந்த மின்கம்பத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில மரக்கிளைகள் மின் கம்பத்தின் மீது விழுந்து இருந்ததன் காரணமாக அங்கு மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. உடனடியாக அந்த மின்சார கம்பியின் மீது பட்டு கிடந்த மரக்கிளைகளை வெட்டி அகற்ற வேண்டும் என்று அந்த குடியிருப்பு மக்கள் கோரிக்கை விடுத்த அடிப்படையில் மின்வாரிய பணியாளர்கள் மின்சாரத்தை நிறுத்தி வைத்திருந்ததன் காரணமாக ஒரு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த மின்கம்பம் அடியோடு சாய்ந்து விழுந்ததில் அதற்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒருவர் காயமடைந்தார். அவருடைய கால் பகுதி மற்றும் தோள்கட்டு பகுதியில் லேசான காயம் ஏற்பட்டது. அதே நேரம் பொதுமக்கள் அனைவரும் வீடுகளுக்கு உள்ளே இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய தொடர் மழை காரணமாக வீடுகளுக்கு வெளியில் யாரும் வரவில்லை என்பதால் நிறைந்த குடியிருப்புகள் நிறைந்த அந்த பகுதியில் மின்கம்பம் அடியோடு பெயர்ந்து விழுந்த பொழுதும் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடவில்லை. மேலும் மரக்கிளைகள் மின்கம்பத்தில் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருந்த புகார் காரணமாக மின்சாரம் நிறுத்தப்பட்டதன் காரணமாக அந்த மின்கம்பம் மின்சார கம்பிகளை அறுத்து கொண்டு கீழே விழுந்த பொழுதும் பொதுமக்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடவில்லை. ஒருவர் மட்டும் லேசான காயத்தோடு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.